கொடுத்த பணம் திரும்ப வரல. அது எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. எத்தனை முறை அலைஞ்சாலும் பணம் கைக்கு வர மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இப்போ ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டீங்க, கேட்கறீங்க, அவருனால கொடுக்கற சூழ்நிலை இருக்கா இல்லையெல்லாம் தேவையில்ல. அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா இதை செஞ்சிருங்க. அவர்கிட்ட பணமே இல்லைன்னாலும் அவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த பணம் அவருக்கு வரும், அது தானா உங்க கைக்கு வந்து சேரும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரம், கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது தோல் உரிக்காத கருப்பு உளுந்து, தயிர், ஓகேங்களா, சுத்தமான பசுந்தை, இதை எடுத்து வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து வைக்கணும். இது ஆரம்பிக்கக்கூடிய நாள் மிக முக்கியம், ஓகேங்களா. இது செய்யறது சனிக்கிழமை தான் செய்யணும். அது குறிப்பிட்டு எந்த சனிக்கிழமை தொடங்கணும் இருக்கு. மொத்தம் 8 சனிக்கிழமைகள் செய்யும். என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா, சாய்ராம், வணக்கம். எல்லா தினமும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். கொடுத்த பணம் திரும்ப வரல. அது எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. எத்தனை முறை அலைஞ்சாலும் பணம் கைக்கு வரமாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஏங்கிறதா இருந்தா இதை நல்ல மனசுல ஏத்திக்கங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன தாந்திரிக பரிகார வகைகள்ல மிக சிறந்த ஒரு விஷயம். நான் பலருக்கு சொல்லி சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு பரிகார முறை இது, ஓகேங்களா. இப்போ ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டீங்க, கேட்கறீங்க, அவருனால கொடுக்கற சூழ்நிலை இருக்கா இல்லையெல்லாம் தேவையில்ல. அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா இதை செஞ்சிருங்க. அவர்கிட்ட பணமே இல்லைன்னாலும் அவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த பணம் அவருக்கு வரும், அது தானா உங்க கைக்கு வந்து சேரும். இதுதான் இதனுடைய சிறப்பு, ஓகேங்களா. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம், கருப்பு உளுந்து, தயிர், ஓகேங்களா, சுத்தமான பசுந்தை, இதை எடுத்து வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து வைக்கணும். இது ஆரம்பிக்கக்கூடிய நாள் மிக முக்கியம், ஓகேங்களா. இது செய்யறது சனிக்கிழமை தான் செய்யணும். அதை குறிப்பிட்டு எந்த சனிக்கிழமை தொடங்கணும் இருக்கு. மொத்தம் 8 சனிக்கிழமைகள் செய்யணும். என்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா, அமாவாசை முடிந்து அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை தொடங்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் செய்யணும், ஓகேங்களா. இது எப்படி செய்யணும் சொல்றேன். வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த பாத்திரத்தை எடுக்கிறீங்க. அதில் அந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் போடுறீங்க. சும்மா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு போட்டா போதும். போட்டுட்டு அதுக்கு மேல தயிரை ஊத்துங்க. அந்த உளுந்து ஃபுல்லா தயிருக்கு உள்ள போயிடும். அந்த அளவுக்கு தயிரை ஊத்திட்டு கை எடுத்து கும்பிட்டு வச்சிருங்க. அவ்வளவுதான். மறுநாள் காலையில, சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சு சாமியை கும்பிட்டுட்டு அந்த டப்பாவை எடுத்துட்டு கிளம்பிடு. பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரம், ஓகேங்களா, அந்த அரச மரத்துக்கிட்ட போயிட்டு கை எடுத்து கும்பிடுங்க. இந்த டப்பாவை வச்சிருங்க. வச்சுட்டு கை எடுத்து கும்பிடுங்க. என்ன நீங்க தான் காப்பாற்றணும், ஆசீர்வாதம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கருப்பு உளுந்து கலந்த அந்த தயிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது வேர்ல படுற மாதிரி போட்டுருங்க. அரச மரத்தோட வேர்ல, ஓகேங்களா. அரச மரத்தில் சனிக்கிழமை மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் வாசம் செய்வார் என்பது ஐதீகம். அப்போ அந்த இடத்துல கடவுள் உட்காந்துருக்காரு அந்த மரத்துல. அப்போ நீங்க உங்க பிரார்த்தனை கேறீங்க, எப்பா நான் இந்த பணத்தை இவருக்கு கொடுத்தேன், இன்னாருக்கு நான் கொடுத்தது நல்ல காசுல தான் கொடுத்தேன். அவர் கடை பணம் இல்லைன்னாரு, கடனை கொடுத்தாரு, நான் கடனாக கொடுத்தேன். பட் இப்போ அவர் தரமாட்டாரு. எப்போ கேட்டாலும் இந்த காரணங்களை சொல்றாரு. எனக்கு எப்படியாவது இந்த பணத்தை எனக்கு வரவைங்க, நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆத்மார்த்தமா வேண்டு, ஓகேங்களா. வேண்டிட்டு ஒரு கற்பனை ஏற்றி கும்பிட்டுட்டு வந்துருங்க. இதை அதுக்கப்புறம் தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் செய்யுங்க. மேஜிக்கை பார்ப்பீங்க, மிராக்கிளை பார்ப்பீங்க. ஏதோ ரூபத்தில் அந்த பணம் அவர்கிட்ட இருந்தே உங்க கைக்கு வந்து சேர்ந்து, அவர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவரா இருந்தாலும் உங்க கைக்கு வந்துடும். அவர்கிட்ட பணமே இல்லைன்னாலும் அவர் ஏதோ ரூபத்தில் அவருக்கு பணம் வந்து அது உங்க கைக்கு வந்து சேரும். இதுதான் இதுல நடக்கக்கூடிய ஒரு மேஜிக். கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஓகேங்களா. இந்த பணம் வரல அப்படின்றத வர வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. இதை கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் உங்களுக்கு பணம் வரும் இல்லையா, வந்ததும் எனக்கு இதை பத்தி கமெண்ட்ஸ் கொடுங்க, இல்லை எனக்கு மெசேஜ் கொடுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, எனக்கு பணம் சாமி எனக்கு வந்தது. உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு பாடம், ஓகேங்களா. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.